அதனால பயப்படாதீங்க. நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். நடக்க கூடாதது பல நடந்தது உண்மை. அதனால் வெட்கம் வந்தது உண்மை, அவமானம் வந்தது உண்மை, தலைகுனிவு வந்தது உண்மை, வேதனைப்பட்டது உண்மை, ஒடுக்கப்பட்டது உண்மை, பயம் அடைந்து கலங்கி இருப்பதும் உண்மை. ஆனால் இனி நல்லவைகள் மட்டுமே நடக்கும். காரணம், கர்த்தர் சொல்லுகிறார், அசையாமல் நிலை நிற்பார். உன் வாழ்க்கை அசைஞ்சு போகாது. ஒரு இடத்துல உங்களை நிறுத்த போறார். இப்ப கண்மலை வெடிப்பில் வைத்து உன்னை ஒளித்து வைத்திருக்கிறார். நீ மறைவிடத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறாய். ஏனென்றால் மரிக்கும் தருவாய் இது. மரணத்துக்கு ஆபத்து விளைவிக்கும், ஜீவனுக்கு ஆபத்து விளைவிக்கும் மரண கண்ணிகள் வந்த நேரம் இது. ஆண்டவர் உங்களை மறைச்சு வச்சுட்டாரு. உங்க சத்துருவுக்கு ஒப்பு கொடுக்கல, மந்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கல, சாபத்துக்கு ஒப்பு கொடுக்கல, சவுலின் ஆயுதத்துக்கு ஒப்பு கொடுக்கல, ஆமானின் தந்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கல. நீ மறைவிடத்தில் வைக்கப்பட்ட கன்னிகை. ஆனால் நாள் வருகிறது, நீ அசைக்கப்படாதபடி உன்னை, கணவனை, பிள்ளைகளை, குடும்பத்தை, கூடாரத்தை, வருமானத்தை, ஆவிக்குரிய ஜீவி ஊழியத்தை கண்மலை வெடிப்பில் வைத்தவர் கண்மலை மேட்டில், கண்மலை முகட்டில் ஆண்டவர் நிலை நிறுத்தி வைப்பாரா? இதை யார் சொல்றார்?